Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கான வீடியோ பார்க்க போறீங்கன்னா எல்லாரும் வந்தா நம்ம வீட்ல விருந்து வைக்கிறது தான். அதே மாதிரி தான் फ्रेंड्स இன்னைக்கு அம்மா சம்மந்தி பொண்ணு மாப்பிள்ளை அப்படினு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு தடபடலாம் விருந்து வந்து ஸ்பெஷலா சமைக்க போறேன். அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறேன், என்னெல்லாம் செஞ்சு போறேன், எவ்வளவு டேஸ்டா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். மறக்காம மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? வாங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் வச்சிட்டேன், மட்டன் வேக வச்சிட்டேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன், அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து வெங்காயம் தொளிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி கடன்னு செய்யணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள மத்ததெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். என்ன செய்ய போற அத முதல்ல சொல்லு. என்ன செய்ய போறேனா? என்ன செய்ய போறேன்னு எப்படி சொல்ல முடியும் நானே? லாஸ்ட்ல டிஷ்ஷை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே. அவங்களுக்கு ரெடி பண்ணும்போது சரி. என்ன நான்வெஜ்ல என்ன செய்ய போற? நான்வெஜ்ல மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் எக், ரசம் எல்லாமே இருக்க போகுது. ஓகே. இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான். ஏன்னா நேத்தும் பிரியாணி, இன்னைக்கும் பிரியாணி, நாளைக்கும் பிரியாணி, அதனால நடுவுல ஒரு நாள் வந்து ரைஸ் மாத்திக்கிட்டோம். அதனால தான். ஓகே फ्रेंड्स வாங்க கடன்னு செய்ய ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சுமார் எவ்வளவு நேரத்துல முடிப்பா நீ? 1 ஹவர்ல முடிஞ்சிரும். பட்டக்கட்டது 1 ஹவர்ல முடிஞ்சிருமா? கரெக்டா இருக்கும். அப்ப அவங்க வரதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஃபாஸ்டா செய்யவே கிருன்னு. ஆமா फ्रेंड्स லேட் ஆயி போச்சு. காலையில வேலை எல்லாம் எடிட்டிங் வேலை எல்லாம் முடிச்சிட்டு நைட் வந்து தூங்குனதே லேட். நைட் வந்ததே 3 மணிக்கு மேல வந்துச்சு. தூங்கவே செஞ்சோம். அதுக்கப்புறம் திருப்பி காலையில 6:30 மணிக்கு எங்க அம்மா போன் அடிச்சு எழுப்பி விட்டுச்சு. நான் கூடுவாஞ்சேரி தாண்டிட்டேன். அது நேரம் என்னமோ நாங்களே கூடுவாஞ்சேரி போயிட்டு வர மாதிரி ஆயி போச்சு. கூடுவாஞ்சேரி போய் சுத்தின்னு வந்தோம். அதுக்கப்புறம் சரின்ட்டு வீட்டுல கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் நம்ம கடைசியில தூங்கி எழுந்தோம்னா அப்புறம் எல்லாத்தையும் போனா கடைக்கு போனா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம காலையிலேயே வாங்கியாச்சு. எல்லாம் 8 மணிக்கு வாங்கிட்டு வந்து 8 மணிக்கு வந்து படுத்தது தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10:50க்கு ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடன்னு என் வேலையை கொஞ்சம் 1 மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரமா என் எடிட்டிங் ஒர்க்கா அது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பக்கத்துல வந்து என்ன செய்யற. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே சோம்பேறி சிக்கன் செய்யலாம் ட்ரை பண்றேன். ஏன்னா 65 செய்யறதுக்கு இப்ப டைம் இல்ல நமக்கு. ஆன்டி குத்த மசாலா போட்டு அந்த ஆன்டி குத்த மசாலா போட்டு அவங்களுக்கே கொடுப்பீங்களாடா? அவங்க நமக்கு தான் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அவங்க மசாலாவை நம்மகிட்ட தனியா ரெசிபி ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி நம்ம தனியா ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நான் என்னோட சிக்கன் பேட்டர்ன் ரெடி பண்றேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப காரம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போதான் அரைச்சேன். நிறைய பேர் கம்ப்ளைண்டாகவே பண்ணியிருந்தீங்க. அதை அரைச்சாச்சு. எனக்கு டைம் இல்லை, அதனால தான். ஓகே இப்போ அரைச்சி வச்சுட்டோம். ஓகே இது போட்டு இதையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கல் உப்பே போட்டுப்போம். லைட்டாக கல் உப்பு போட்டுட்டு இதை நல்லா பேசஞ்சு விட்டுக்கலாம். தயிர்லாம் ஊற்ற மாட்டியா? தயிர்லாம் ஊற்றக்கூடாது. நீ பார்த்து வச்சுக்கோ. நீ சீக்கிரம் நீயும் குக்கிங்ல இறங்கு. எத்தனை பசங்க குக்கிங் பண்றாங்க. சீக்கிரம் மௌலிக்கு குக்கிங் பழக்கணும். சொல்ற ஃபியூச்சர்ல உனக்கு யூஸ் ஆகும்ல. நாளைக்கு எங்காவது படிக்க போற, ஒரு ஹாஸ்டல்ல இருக்க அப்படிங்கும்போது ஹாஸ்டல்லாம் இருக்கா? அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தாச்சு. இப்படி ஒரு பெரட்டிட்டு நம்ம அப்படியே அடுப்புல வச்சிடலாம். ஓகேவா? அப்படியே எடுத்து அடுப்புல அது பாட்டுக்கு ஆயின்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் மட்டன் குழம்புக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, அப்புறம் வந்துட்டு வரமிளகா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது போக நம்ம இது எடுப்போம்ல
மட்டன் மசாலா கொஞ்சம் போடுவோம், அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் போட்டு வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஓகே, இதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும். ஓகே, அது வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேணும் தேங்காய் வச்சுருக்கோம், தேங்காவை போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு நைட் இருந்தால் கூட நம்ம குழம்பு எடுத்து வச்சுட்டோம்னா நாளைக்கு காலைல இட்லி தோசை இல்லைன்னா நைட்டு யாருக்கா தோசை தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் இதுலேயும் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். அப்படியே முட்டை வேக வச்சுட்டேன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஐயோ வரமிளகா போட்டுருக்கேன்ல, கம்மி பண்ணி வைக்கலாம். நீயும் 4 வருஷமா இதமா சொல்ற, உன் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து மனப்பாடமா நீ என்ன போறேன்னு சொல்லுவாங்கம்மா. ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமா பேபி மாவா இதான் போடும் அப்படின்னு வாங்க, அதான் போடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சமாக மட்டன் மசாலா, மட்டன் மசாலா. ஏன்னா அவங்க ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க, நமக்கு தான் ஸ்பைசி அப்படின்ட்டு இருப்போம் நம்ம. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம், இல்லை அப்படியே வச்சுட்டோம், இதை ஆற வச்சுப்போம். அது அப்படியே ஆறின்னு இருக்கட்டும். நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, முட்டை வச்சாச்சு, அதுக்கப்புறம் சிக்கனையும் வச்சுட்டேன். சிக்கன் வந்து இது வந்து நம்ம என்னென்னா, நான் வந்து இஞ்சி பூண்டு கழுவுன தண்ணி அது. ஓகேவா, இது நல்லா வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்துட்டு நமக்கு அப்படியே வெந்து இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த ரசம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கணும். ரசத்தையும் வச்சுட்டோம் அப்படின்னா சோழி வரும். எந்த பேபிமா முடிச்சியா? ஓ, எல்லாமே ரெடியே பாரு. என்ன ரெடி? ரெடி, சாப்பாடு ரெடி, ரசம் ரெடி. இது என்னது? வாட் இஸ் திஸ்? சிக்கன். ஓகே, கிரேவி மட்டன். மட்டன் ஏதோ இங்கே வச்சிருக்கேன், வேக வச்சுட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது முட்டை, அதுக்கப்புறம் ரசம், சாப்பாடு எல்லாமே ரெடி. எவ்ரிதிங் ரெடி. ஓகே, கேன் ஒன்று வாங்கிக்கினேன், அதை கேனில் ஊற்றின்னுக்கிறேன். சரியான வைத்தறிச்சல் பிடிச்சவன் பையன். ஆமா, நீ கேன்ல ஊத்துறதுக்கு நான் பார்த்து பொங்குறேன் அப்படியே சொல்லின்னு இருப்பிய. அது கேனை வந்து அழகா இருக்குது இல்ல, அதனால சொல்றேன். ஓ, கேன் ஒன்று வாங்கி கேன்ல ஊத்தினுக்கிறியா அப்படின்றேன். எல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா இது அந்த கேன் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை அதை கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும்? ஒரு தடவை ஆயில் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஃபில் பண்ணும்போது கழுவி தான் ஃபில் பண்ணணும். அப்ப அது 2-3 நாள்ல தீர்ந்துருக்குமே. 2 நாள் தான். 3 வேளை குக் பண்ணா 2 நாள் தான். அது உனக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் 2 நாள்ல தீர்ந்துரும். அது என்ன 1/4 லிட்டர் தானப்பா அது? ஓ, அப்படி சொல்றேன். இப்ப தட்டல் புட்டல் பார்த்து நான் சவுண்ட் ஃபாஸ்டா கேட்டுனுக்குது. என்ன வர மாட்டேங்குது? ஏன்ப்பா திரும்பி இப்ப டவுன் ஆயிடுச்சுன்றியா? ஃபாஸ்டா தானே இருந்தது. ஃபாஸ்டா தான் இருக்குது. ஆமா, உனக்கு நீ சமைக்கிறது கஷ்டம், டிலே பண்றப்பா கிச்சனுக்கு வர்றதுக்கு. ஆனா கிச்சனுக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு இந்த 3 அடுப்பு பத்தலப்பா. நம்ம புது வீட்டுல ஒரு 6 பர்னர் இருக்கா மாதிரி. அதுதான்ப்பா எனக்கு இறங்குது. மத்தபடி எனக்கு எதுவுமே எந்த வேலையும் எனக்கு கஷ்டம் கிடையாது. ஓகேவா, ஆனா வந்துட்டு என்னன்னா ஓவரா ஸ்வெட் ஆகுறது தான் எனக்கு ஒரு மாதிரி நசநசன் ஆகும். ஓகே. சிக்கன் பர்கர் கிச்சனுக்குன்னு வந்தாலே ஸ்வெட் ஆகதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என் பாடி அப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, காட்டுங்க. நம்ம ஓகே அரைச்சி வச்சது நம்ம வந்து உள்ள ஊற்றிடலாம். ஓகே, அந்த மசாலா அது தண்ணி ஊற்றி எடுத்துக்கணுங்க. மிக்சி கழுவி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் மிக்சி நல்லா கழுவி ஊற்றினதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி பார்த்து இதையும் அதே மாதிரி ஊற்றிக்கணும். ஓகேவா, நல்லா மட்டனை வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் இது கொதிச்சா வேலை முடிஞ்சுது. ஓகே டன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ஓவர். எல்லாம் ஓவர். எல்லாம் பேபிமா சிக்கன் பர்கரும் மேக்ஸிமம் ரெடி கண்டிஷன்ல தான் இருக்குது. ரெடி கண்டிஷன்ல தான் வருது. அதுவும் இதையும் ஒரு கிளறி விட்டு அதெல்லாம் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ரசம் அப்படி போடு. கிச்சன் அவங்க ரசம் கேட்டாங்க. ஆமா,
அவ்வளவுதான் வேலையா முடிஞ்சுதுப்பா. இந்த குழம்பு மட்டும் கொதிச்சா முடிஞ்சது. இப்ப முட்டையை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆஃப் பண்ணிடு. வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடு ஆயிடுச்சு. மட்டன் சரி இப்ப என்ன சொல்லி இப்ப கண்டுபிடிச்சுப்பாங்க நீ என்னென்ன செய்யறேன்னு. ஓகே, மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேபிமா சிக்கன் பெரட்டல், ரசம், முட்டை, சாதம், தயிர். அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஆடி, அதனால சரி நம்ம ஆடி வேணான்னு தட்டி உதறிட்டோம். நாங்க அங்க ஆடி போய் ஆடியா வச்சிருந்தோம். ஆமா, எப்படி இருக்கணுமோ ஆடி மாசத்துல அப்படி வச்சிருந்தோம். ஓ சரி சரி, ரைட், ஓகே ஓகே. கமெண்ட் பண்றது வந்து ஷேரன் தான், ஏன்னா மட்டனே சாப்பிடல, வெறும் சிக்கன் மட்டும் வச்சு சாப்பிட்டு இருக்கு. நீ சர்டிபிகேட்லாம் வாங்கிருக்கிறல்ல, இப்படி போய் சொல்லலாமா? நீ குக்கிங் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ற. நல்லாதான் இருக்கும், சும்மா நானே கிண்டல் பண்ணேன். நல்லாதான் இருந்ததுன்னா அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? சமைச்சதே நல்லா இருக்குதுன்னு தான் அர்த்தம். நல்லா இருந்தது மீனிங், ஓகேவா? சாப்பிடுறதுக்கு நல்லா இல்ல, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்த உடனே உங்களை கிச்சன் அடுப்படியில அனுப்ப கூடாதுன்றதுனால இன்னைக்கு ராணி மாதிரி உட்கார வச்சிட்டா. 4 மணில இருந்து பாருங்க, திங்கக்கிழமையில இருந்து உங்களோட வேலையா? ரைட், ஓகே. மறக்காம ஆட்டுக்கால்லாம் இது செஞ்சிடணும், தலைக்கறி. நான் இன்னைக்கே வாங்கலாம்னு நினைச்சேன், சரி வேண்டாம், வந்து அன்னைக்கே தூக்கிட்டு போய் நம்மள கிச்சன்ல விட்டாங்கடா. இருந்தது 2 தலை ஃப்ரெஷ்ஷா வந்தது. யோசிச்சேன் சரி வேணாம், ஊர்ல இருந்து இப்பதான் வந்துக்கிறாங்க, இப்போ டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியே அவனுக்கு பிடிக்காதா தலைக்கறிலாம்? நீங்க என்ன அப்படியா? ஐயோ, என்னப்பா சொன்ன? ஒன்ஸ் மோர் பா. என்னைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு அதை வருஷம் ஃபுல்லா பண்ண மாதிரி பேசுனுங்கிற பத்தியா நீனு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா சாப்பிட்டு போனாங்க. அக்காவும் அண்ணா எல்லாருமே வேற லெவல் டேஸ்ட் அப்படின்ட்டாங்க. பட் மாப்பிள்ள வர முடியல, ஏன்னா இன்னைக்கு ஒர்க் இருக்கு அவருக்கு. டில் ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எங்கேயுமே நகர முடியாது அப்படின்ட்டாரு. அதனால நம்ம பேக் பண்ணி மாப்பிள்ளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுத்து விட்டோம். அவரும் சாப்பிட்டு வேற லெவல் அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படின்றது யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம். எல்லாம் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம்ன்றத அடுத்த வீடியோல வந்து பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.